இந்த ரைஸ் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அதே போல சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்டா இருக்கும். நீங்க காலையில எழுந்து டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே போல சட்டுன்னு முடிச்சிடலாம். இப்போ இந்த ரைஸ் ரொம்ப ஈஸியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா. அரை மூடி தேங்காய் எடுத்து திருகி வச்சிருக்கேன். இதில் சேர்த்துடலாம். கூடவே 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காதீங்க. அப்படியே கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மசியலைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். எண்ணெய் சூடானதும் நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து மீடியமான சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு பீஸாக நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் எந்த கடாயில் ரைஸ் செய்ய போகிறீங்களோ அதே கடாயில் பன்னீரும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் செவந்ததும் இப்படி திருப்பி விடுங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்படியே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதில் மசாலாலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் அப்படியே இருக்குது. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சூடானதும் கூடவே கொஞ்சமாக மிளகு நீங்கள் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கும் போதே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக முந்திரி நீங்கள் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை முந்திரி சேர்க்கறதுக்கு பதில் நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கும் போதே கூடவே 1 கப் அளவுக்கு பீன்ஸு பொடியை நறுக்கியிருக்கேன். இது சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து வெங்காயத்தை கூட நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. இதிலே தான் பீன்ஸ் கேரட்டு ஒரு 3/4 பாகத்துக்கு வெந்து வரணும். 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே வேர்க்கடலை. நான் வறுத்த வேர்க்கடலைன்றதுனால இந்த டைமில் சேர்க்குறேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் முந்திரி வறுக்கும் போதே அப்போ சேர்த்துருங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சோமா நமக்கு இந்த பீன்ஸ் கேரட் நல்லா வெந்து வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுருக்கோம், பார்க்கலாம். இப்போ நமக்கு பீன்ஸ் கேரட்டு ஒரு 3/4 பாகத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. ஃபுல்லாக வேகக்கூடாது. இந்த ரைஸ்க்கு பீன்ஸ் கேரட்டு கொஞ்சம் நறுக்குன்னு தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி தேங்காய் பேஸ்ட் இதை சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. கொத்தமல்லியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்குங்க. ஃபுல் உப்பு இதிலே சேர்த்துட்டோமா மசாலாவில் உப்பு நிறைய இறங்கிடும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நம்ம கொத்தமல்லி மசாலா சேர்த்து நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் தேவையான அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். இதிலே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வடித்து வச்சுடுங்க. ஆனால் ரைஸ் மட்டும் எந்த ரைஸாக இருந்தாலும் குழையாமல் வடிச்சுக்குங்க. இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவும் ரைஸும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கணும். அந்த அளவுக்கு கலந்து விடுங்க. உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா ரைஸ் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கலந்துக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக இந்த டைமில் உப்பு சேர்த்துக்குங்க. ரைஸில் உப்பு போட்டு வடிக்கும் போது பார்த்து போட்டுக்குங்க. இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே நம்ம பொரிச்சு வச்சுருக்க பன்னீரும் சேர்த்துடலாம். பன்னீர் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைனா நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். பன்னீர் சேர்த்துட்டு இப்படி ஒரு பெரட்டி விட்டுருங்க. அவ்வளோதாம்மா. நல்ல ஒரு ஈஸியான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் கட்டுற மாதிரி சூப்பரான ரைஸ் ரெடி. இந்த பெப்பர் பன்னீர் மசாலா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரியே சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன். இப்போ இது ஒரு பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கங்கம்மா. இப்போ இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்படி பரவலாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் அப்படியே பெரட்டி விடுங்க. நல்லா கலந்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவில் பெரட்டிடுங்க. அதுக்கப்புறம் உப்பு பெப்பர் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜார் வச்சுக்கலாம். 3 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணியிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன். இதை சேர்த்துடலாம். கூடவே ஒரு 6-7 பல்லு பூண்டு. இதை நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்குங்க.
இப்போ ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம பன்னீர் வந்து 2 பீஸாக அதில் சேர்த்துடலாம். உடனே திருப்பாதீங்க, கொஞ்சம் நேரம் கழித்து திருப்புங்க. இப்போ வந்து ஒரு பீஸாக அப்படியே திருப்பி விடுங்கம்மா. நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும், அது வரலாம் திருப்பி விடுங்க. அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வரணும். இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இதே போல் இருக்கிற பன்னீரெல்லாம் பொரிச்சு எடுத்துக்குங்க. பொரிச்சு எடுத்துட்டு அதே எண்ணெயில் 3 கிராம்பு, 1 பட்டை, கொஞ்சமாக அன்னாச்சி பூ, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை சேர்த்துடலாம். கூடவே 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது இதை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும், அது வரலாம் வதக்கிடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த டைமில் பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி 1 பாதியமாக அரைச்சி வச்சுருக்கோம், இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப மசிய வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளித்து நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு காரம் வந்து வெறும் பெப்பர் தான், வேறு எந்த மசாலாவும் கிடையாது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம். அடுப்பு தீ ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கம்மா, ஒரு 2 நிமிஷம் விட்டுருக்கோம், பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஒரு வழவழப்பாக வரணும். நம்ம பொரிச்சு வச்சுருக்க பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பன்னீர் பெப்பர் மசாலா எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். ஃப்ரைட் ரைஸ், அதே போல் சப்பாத்தி, பிரியாணி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக மேட்ச் ஆகும். இல்லை அப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுடுங்க. மேலவே பொடியன்னு இருக்குன்னு கொத்தமல்லியை நல்லா தாராளமாக சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அதே போல் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்டான பன்னீர் பெப்பர் மசாலா ரெடி.